அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 6.6 ஃபஸ்ட்டு சம். ஆதி புள்ளியிலிருந்து 7 அலகுகள் தொலைவில் உள்ளதும் செங்குத்தின் திசை விகிதங்கள் 3 - 4 5 கொண்டதுமான தளத்தின் வெக்டர் சமன்பாட்டை காணுங்க. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குமா, தளத்தின் வெக்டர் சமன்பாடு. இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ 7 அலகுகள். ஸோ P = 7. திசை விகிதங்கள் கிவ்வனை முதல்ல எழுதிக்கிடுவோம். திசை விகிதங்கள் என்னமா இருக்குது? 3 - 4 5. ஓகேம்மா. திசை விகிதங்கள், இந்த திசை விகிதங்களை வெக்டர் ஃபார்முக்கு எழுதுவோம். இதை D1, இதை D2, இதை நம்ம என்ன செய்வோம், D3ன்னு எடுத்துக்குவோம். ஸோ D வெக்டார் = D1 i cap, D2 j cap, D3 k cap. ஸோ இப்போது இது திசை விகிதங்களை வெக்டர் ஃபார்முக்கு மாற்ற வச்சுக்கோம். 3 i cap - 4 j cap + 5 k cap. இப்போ டிஸ்டன்ஸ் P = 7 எழுதியிருக்கோம். திசை விகிதங்கள் எழுதியிருக்கோம். வெக்டர் சமன்பாடு. இப்போ அதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குமா. ஆதி புள்ளியிலிருந்து தளத்திற்குள்ள தூரம், ஆதி புள்ளியிலிருந்து தளத்துக்குள்ள தூரம் P மற்றும் தளத்திற்கு செங்குத்தான ஓரலகு வெக்டர் d cap எனில் d cap எனி ஃபார்முலானது r டாட் d cap = P. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம படிச்சுக்கிடணும். ஓகேம்மா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, d cap கண்டுபிடிக்கணும். அது d வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் d வெக்டார். ஸோ d cap = d வெக்டார் என்னமா, 3 - 4 5. ஓகே. 3 i cap - 4 j cap + 5 k cap divided by modulus 3 i cap - 4 j cap + 5 k cap. So that is equal to d cap = 3 i cap - 4 j cap + 5 k cap divided by square root of 3 square plus 4 square plus 5 square, that is equal to 3 i cap - 4 j cap plus 5 k cap divided by 9 plus 16 plus 25. அப்போ என்னப்பா இது வரும் ஆன்சர்? 50 வரும். 3 i cap - 4 j cap plus 5 k cap divided by square root of 50. 50 தானே வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 போட்டுக்கணும். சரி, ஓகே. தட் இஸ் ஈக்குவல். இது இன்னும் ஷார்ட் ஃபார்மாக எப்படி எழுதலாம்? 3 i cap - 4 j cap plus 5 k cap divided by 5 star 5 into 2. ஸோ இது 5 வெளியே எடுத்துருவோமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 i cap - 4 j cap plus 5 k cap divided by 5 √2. அது இந்த d cap. இப்போ என்ன கேட்டிருக்கோம்? தளத்தின் வெக்டர் சமன்பாடு. ஸோ r டாட் 3 i cap - 4 j cap plus 5 k cap divided by 5 √2 = 7. ஓகேவாம்மா? இதுதான் என்னது? அம்மா ஒன்றுமே கிடையாதுமா. பியை எடுத்துக்க. இதுதான் ஃபார்முலா. r டாட் d cap = P. Pயில் 7 போட்டுக்கும். இந்த d capக்கு ஃபார்முலா என்னது? d வெக்டர் நம்ம எழுதிட்டோமாம்மா. 3 - 4 5 d வெக்டர் ஃபார்முக்கு எழுதிட்டு அந்த டினாமினேட்டரில் இருக்கலாமா. இதை இந்த மாடுலஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்.
மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டு டி கேப் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன இருக்கலாமா? டி கேப் ஈக்குவல் டு டி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார். இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி டி கேப் கண்டுபிடிச்சி அதில் போட்டிருக்கோம். ஸோ ஆர் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி, தட் இஸ் 7. ஓகேம்மா? இந்த ப்ராப்ளத்தை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்க. ஓகேம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.